குட்டீஸ்களா அனைவரும் நமது குட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ நம்ம எல்லாரும் கதைக்குள்ளே போகலாம். ஒரு அழகான கிராமத்தில் ராஜு குருவியும் காலு காகமும் சிறந்த நண்பர்களாக இருந்தார்கள். அவர்கள் இருவரும் மிகவும் ஒற்றுமையாக இருந்தார்கள். காலு காகத்தின் வீடு மரத்தால் ஆன மிகப்பெரிய வீடு ஆகும். அங்கு 4 அறைகள் இருக்கும். ஆனால் ராஜகுருவியின் வீடு மிகவும் சிறிய வீடு ஆகும். அங்கு ஒரு அறைதான் இருக்கும். மரத்தின் மேல் மரக்கட்டைகளை வைத்து ஓரளவுக்கு கட்டியிருப்பார்கள். அவர்களின் வீடு மிகவும் சிறிய வீடு ஆகும். ராஜுவின் குழந்தை சீச்சு வெளியில் பந்தை வைத்து விளையாடி கொண்டிருந்தாள். அப்பொழுது அவளுக்கு மிகவும் பசித்தது. ஐயோ, எனக்கு ரொம்ப பசிக்குதே. நம்ம விளையாடிட்டே இருந்துட்டுமே, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. சரி, விளையாடினது போதும். நம்ம வீட்டில் போய் சாப்பிட்றதுக்கு ஏதாவது உணவு இருக்குதான்னு பார்த்துட்டு அம்மாவை கேட்டு எடுத்து தர சொல்லி சாப்பிட்லாம் என்று சீச்சு குருவிக்கு மிகவும் பசி எடுத்ததால் அவள் வீட்டிற்குள் சென்றாள். அங்கு துணிக்குருவி வீடு ரொம்ப அழுக்கா இருக்கு என்று நினைத்து அனைத்து இடங்களிலும் ஈர துணியால் துடைத்து கொண்டு இருந்தாள். அப்பொழுது சீச்சு அங்கே சென்று, அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குதுமா. நான் நிறைய நேரம் விளையாடிட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பசிக்குது. எனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது தரீங்களா? சரிடாமா சீச்சு, உனக்கு தராமல் நான் என்ன பண்ண போகிறேன்? வா, உனக்கு நான் உணவு ஏதாவது எடுத்து தரேன் என்று துணிக்குருவியும் கூப்பிட்டாள். அப்பொழுது துணிக்குருவி, அடடா, கூடையில் ஒரே ஒரு ஆப்பிள் தான் இருக்கிறதா? உணவு முடிந்ததை நான் கவனிக்கவே இல்லையே. உடனடியாக ராஜுவிடம் சொல்லி காட்டிற்கு சென்று பழங்கள் ஏதாவது கிடைத்தா எடுத்துட்டு வர சொல்லணும். இப்பொழுது இந்த ஒரு ஆப்பிளை சீச்சுவிற்கு கொடுக்கலாம் என்று துணிக்குருவி நினைத்தது. சீச்சுமா, இங்கே ஒரு ஆப்பிள் தான் இருக்குமா. நீ இப்போதைக்கு இந்த ஆப்பிளை சாப்பிடு. நான் அப்பா கிட்ட சொல்லி காட்டிற்கு சென்று உணவை எடுத்து வர சொல்கிறேன் என்று சொன்னாள். இப்படி இருவரும் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது ராஜு குருவி வீட்டிற்குள் வந்தது. அப்பொழுது வீட்டிற்குள் வந்த ராஜு குருவி துணிக்குருவியிடம், என்ன துணிக்குருவியே, உணவு தீர்ந்து விட்டதா? உணவு இல்லை என்று பேசிக்கொண்டிருந்தது. வெளியில் சத்தம் கேட்டது. அதைத்தான் நான் உள்ளே வந்து பார்த்தேன் என்று ராஜு குருவி கேட்டது. அதற்கு துணிக்குருவியும், ஆமாம், வீட்டில் எந்த ஒரு உணவுப் பொருட்களுமே இல்லை. மழைக்காலம்பம் வேறு ஆரம்பமாக போகிறது. இப்பொழுது வீட்டில் உணவு ஏதும் இல்லாதனால் நம் குழந்தைக்கு ஒரே ஒரு ஆப்பிள் மட்டும்தான் இருந்தது. அதைத்தான் கொடுத்தேன். நீங்கள் காட்டிற்கு சென்று கொஞ்சம் உணவுகளை எடுத்துட்டு வந்தீங்கன்னா மழைக்காலத்தில் ரொம்ப சௌரியமாக இருக்கும். சரிம்மா, நான் போய் காட்டில் உணவு ஏதாவது கிடைக்குதா என்று எடுத்துட்டு வரேன். எனது நண்பன் காலுவும் உணவு தேடி செல்ல வேண்டும் என்று என்னிடம் சொன்னான். நான் போகும் வழியில் எனது நண்பன் காலுவையும் கூட்டிட்டு போகிறேன். நீயும் சீச்சுவும் பத்திரமாக இருங்க. மழை வருவதற்குள் நான் வந்து விடுவேன் என்று ராஜகுருவியும் கூறியது. பிறகு துணிக்குருவியும் ஒரு கூடையை எடுத்து ராஜுவிடம் கொடுத்தாள். ராஜுவும் அந்த கூடையை வாங்கி கொண்டு காலு காகத்தின் வீட்டிற்கு சென்றது. காலு நண்பா, மழைக்காலம்பம் ஆரம்பமாக போகிறது. காட்டிற்கு சென்று உணவை எடுத்து வரலாம். நீயும் உணவை எடுத்து வரும் பொழுது என்னை கூப்பிடு என்று சொன்னாயே, அதைத்தான் கூப்பிட வந்தேன். நீயும் வரையா? வா, நாம் இருவரும் சென்று உணவை எடுத்து மழை வருவதற்குள் வந்துவிடலாம் என்று ராஜகுருவி காலு காகத்தையும் உணவை எடுத்து வருவதற்காக அழைத்து சென்றது. பிறகு இருவரும் ஆளுக்கு ஒரு கூடையை எடுத்துக்கொண்டு தன்னுடைய வீட்டிலிருந்து காட்டிற்கு செல்வதற்காக புறப்பட்டார்கள். அப்பொழுது அங்கு பல வகையான பழங்களும் அனைத்து உணவுப் பொருட்களும் அவர்களுக்கு அங்கேயே கிடைத்தது. ராஜு நண்பா, இங்கே பார்த்தையா? இங்கே எவ்வளவு வகையான பழங்கள் இருக்கு. இந்த மழைக்காலத்துக்கு நம்மளுக்கு போதுமான உணவு இங்கேயே கிடைச்சிடும் போல. ஆமாம் காலு நண்பா, நம்மளுக்கு நிறைய பழங்களும் அது மட்டும் அல்லாமல் நிறைய காய்கறிகளும் கிடைச்சிருக்கு. நம்மளுக்கு இங்கே உணவு நிறைய இருக்குது. இந்த உணவுப் பொருட்கள் அனைத்தையும் நம் வீட்டிற்கு எடுத்து சென்றால் நம் குழந்தைகளும் நம்மளும் நிம்மதியாக மழைக்காலத்தில் சாப்பிடலாம் என்று 2 நண்பர்களும் மழைக்காலத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில் கிடைத்ததை நினைத்து மகிழ்ச்சியாக இருந்தார்கள்.
இருவரும் அனைத்து பழங்களையும் பறித்து கொண்டு மரத்திற்கு கீழே வந்தார்கள். அப்பொழுது ராஜகுருவி காகத்திடம், காலு நண்பா, நான் வரும் வழியில் அங்கொரு ஆப்பிள் மரத்தை பார்த்தேன். நீயும் வரையா? நம்ம கொஞ்சம் ஆப்பிளையும் பறிச்சிட்டு போலாம் என்று கூப்பிட்டது. இல்லை நண்பா, எனக்கு இந்த பழங்கள் போதும். எனக்கு தேவைப்பட்டால் நான் காட்டிற்கு வந்து ஆப்பிள்களை எடுத்து கொள்கிறேன். நீ வேண்டுமானால் போய் ஆப்பிள்களை பறித்து உன் கூடையில் வைத்து கொண்டு எடுத்து வா. நீ வரும் வரைக்கும் நான் இந்த இடத்திலேயே உனக்காக காத்து கொண்டு இருக்கிறேன். ஓ, அப்படியா நண்பா? சரி, நீ இந்த இடத்திலேயே இரு. என் குழந்தைக்கு மிகவும் பிடித்த அந்த ஆப்பிளை நான் கொஞ்சம் பறித்து கொண்டு வருகிறேன் என்று ராஜகுருவி காகத்திடம் அப்படி கூறிவிட்டு தன் குழந்தைக்கு மிகவும் பிடித்த அந்த ஆப்பிள்களை தேடி ஆப்பிள் மரத்திற்கு சென்றது. பிறகு அந்த ஆப்பிள் மரத்துக்கு சென்றவுடன் தனக்கு தேவையான ஆப்பிள்களை பறித்து தன்னுடைய கூடையில் போட்டு கொண்டது. காகம் காத்து கொண்டிருக்கும் இடத்தின் மரத்தில் ஒரு மிகவும் மோசமான கழுகு ஒன்று, ஐயோ, எனக்கு வேற ரொம்ப பசிக்குது, மழை வேற வர்ற மாதிரி இருக்குது, இப்போ நான் எங்கே போய் உணவு எடுத்துகிட்டு வர்றது? அடடா, அங்கே ஒரு காகம் இருக்குதே, இன்று நல்ல வேட்டைதான். காகத்திடம் சென்று அதனை மிரட்டினால் அது எடுத்து வைத்திருக்கும் உணவுகள் அத்தனையும் என்னிடம் கொடுத்துவிடும் என்று அந்த மோசமான கழுகு தனக்குத்தானே பேசிக்கொண்டு காகம் இருக்கும் இடத்திற்கு வந்தது. கழுகை பார்த்த காகத்திற்கு மிகவும் பயம் ஏற்பட்டது. ஏய் காகமே, நீ வைத்திருக்கும் உணவுப் பொருட்கள் அத்தனையும் எனக்கு கொடுத்துவிடு. இல்லை என்றால் உன்னை நான் கொன்று தின்று விடுவேன். எனக்கு மிகவும் பசிக்கிறது. நீ உணவுப் பொருட்களை வைத்திருப்பதால் நான் அந்த உணவுப் பொருட்களை மட்டும் கேட்கிறேன். நீ இல்லை என்று சொன்னால் உன்னை நான் கொன்று விடுவேன் என்று அந்த மோசமான கழுகு பயங்கரமாக மிரட்டியதும் காகமும் பயந்து போய், கழுகாரே, என்னை ஒன்றும் செய்து விடாதீர்கள். எனக்கு என் குழந்தையும் மனைவியும் என்னை நம்பிதான் இருக்கிறார்கள். எனக்கு ஒரு குடும்பமும் இருக்கிறது. நான் கஷ்டப்பட்டு இந்த உணவுப் பொருட்களை மழைக்காலத்திற்கு சேகரிக்கலாம் என்று நினைத்து எடுத்து வந்தேன். நீங்கள் வேண்டுமானால் இந்த உணவுப் பொருட்களை எடுத்துட்டு போங்க. என்னை ஒன்றும் செய்து விடாதீங்க. இந்த உணவு அப்படியே கூடையோடு வேண்டுமானாலும் தருகிறேன். காகம் கழுகுவிடம் எனக்கு ஒரு குடும்பம் இருப்பதாகவும் அனைத்து பழங்களையும் தருகிறேன் என்று சொல்லியும் பயத்தில் அனைத்து பழக்கூடையும் கழுகுவிடம் கொடுத்து விட்டது. அதற்கு கழுகும், அந்த பயம் இருக்கட்டும், நீ மட்டும் இந்த பழங்களை தரலைன்னு சொல்லியிருந்த உன்னைய நான் நிஜமாவே கொன்று சாப்பிட்ருப்பேன் என்று கழுகு காகத்திடம் கூறிக்கொண்டு அந்த பழக்கூடை மொத்தத்தையும் தன் முதுகில் வைத்து கொண்டு தன்னுடைய வீட்டிற்கு எடுத்து சென்றது. அப்பொழுது அங்கு ராஜகுருவி வந்தது. தன்னுடைய நண்பனின் கூடை அவன் கையில் இல்லாததால் ராஜகுருவி, காலு நண்பா, உன்னுடைய பழக்கூடை எங்கே? மழைக்காலத்திற்கும் சேர்த்துதானே உணவு எடுத்து வந்தோம். அந்த பழக்கூடையை காணவில்லை, எங்கே என்று ராஜகுருவி தனது நண்பன் காகத்திடம் கேட்டவுடன் காகம் நடந்த அனைத்தையும் ராஜகுருவியிடம் கூறியது. ராஜு நண்பா, நீ இங்கிருந்து ஆப்பிள் எடுத்துட்டு வரேன்னு போனே இல்லை? அப்போ ஒரு மோசமான கழுகு என்கிட்ட வந்தது. அந்த கழுகு என்னிடம் வந்து, எனக்கு மிகவும் பசிக்கிறது. நீ இந்த உணவுப் பொருட்களை எனக்கு தராவிட்டால் நான் உன்னை கொன்று விடுவேன் என்று அந்த மோசமான கழுகு என்னை மிரட்டியது. என் குழந்தையும் என் மனைவியும் என்னை நம்பிதான் இருக்காங்க. அவர்களுக்காக நான் அந்த உணவுப் பொருட்கள் அனைத்தையும் கழுகுவிடம் கொடுத்து விட்டேன். நான் மறுபடியும் காட்டிற்கு சென்று உணவுப் பொருட்கள் ஏதாவது கிடைக்குதா என்று பார்த்து எடுத்து வருகிறேன். நீ பத்திரமாக வீட்டிற்கு போ என்று கூறியது. அதற்கு ராஜகுருவியும், இல்லை நண்பா, மழை வருவது போல் இருக்கிறது. நீ மறுபடியும் இந்த காட்டிற்கு சென்று உணவை எடுத்து வருவதற்குள் மிகவும் வேகமாக மழை வந்துவிடும். நாம் இருவரும் இப்பொழுது வீட்டிற்கு செல்லலாம். என்னிடம் இருக்கும் உணவுப் பொருட்களை நாம் சரிபாதியாக பிரித்து வைத்து கொள்ளலாம். நாளைக்கு நம்ம 2 பேரும் மறுபடியும் காட்டிற்கு சென்று நமக்கு தேவையான உணவுகளை நாம் எடுத்து வந்து வீட்டில் வைத்து கொள்ளலாம்
என்று இருவரும் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது பலமாக காற்று வீசியது. திடீரென இடியும் மின்னலும் ஏற்பட்டு காட்டில் மழை பெய்ய ஆரம்பமானது. அப்பொழுது ராஜகுருவி, காலு நண்பா, பார்த்தாயா, நான் சொன்னது போலவே மழை வந்து விட்டது. நீ இப்பொழுது காட்டிற்கு சென்று உணவு தேடினால் எதுவும் கிடைக்காது. நம் இறகுகள் அனைத்தும் நன்றாக மழையில் நனைந்துவிடும். நம்மால் நன்றாக பறக்க கூட முடியாது. எனவே நான் சொல்லியதுதான் கரெக்ட். நம்ம வீட்டுக்கு போகலாம். எனக்கு கிடைத்த உணவுகளை நாம் சரிபாதியாக பிரித்து வைத்து கொள்ளலாம். சீக்கிரமாக செல்லலாம். நம் வீட்டில் நம் குழந்தைகளும் நம் மனைவியும் தனியாக இருப்பார்கள். ஆமாம் ராஜு நண்பா, எனக்கு நீ செய்த இந்த உதவியை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். அதுவும் மழை வரும் நேரத்தில் நீ எனக்கு உதவி இருக்கிறாய். உன்னை போன்ற ஒரு உண்மையான நண்பன் என் வாழ்வில் எனக்கு கிடைத்தது அந்த கடவுளின் ஆசீர்வாதம்தான் என்று இருவரும் பேசிக்கொண்டிருந்த போது மழை இன்னும் அதிகமாக பெய்யக்கூடியது. அதனால் காலுக்காகமும் ராஜகுருவியும் சீக்கிரமாக தன்னுடைய வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று நினைத்து சீக்கிரமாக பறந்து வந்தார்கள். அப்பொழுது சீச்சு குருவி துணிக்குருவியிடம், அம்மா, எனக்கு மிகவும் பசிக்கிறது அம்மா. நம் அப்பாவை இன்னும் காணவில்லை. எனக்கு ஏதாவது உணவு இருந்தால் கொடுங்கள் அம்மா என்று கேட்டாள். துணிக்குருவியோ, ஐயோ சீச்சுமா, அப்பா இப்போ வந்துடுவாருமா, சீக்கிரமாக வந்துடுவாருமா, மழை வேற வருது. ஐயோ, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. சீச்சுமா, நீ இங்கேயே இரு. நான் போய் மரத்துக்கு வெளியே போய் அப்பா வராங்களான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். அப்பா கண்டிப்பாக நம்மளுக்காக உணவு எடுத்துட்டு தான் வருவார் என்று சொல்லி துணிக்குருவியும் வெளியில் சென்று பார்த்தது. ஆனால் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை துணிக்குருவியின் கணவர் அங்கு வரவே இல்லை. ஆனால் ராஜு குருவி காலு காகத்தின் வீட்டிற்கு சென்றது. காலு நண்பா, ஒரு கூடையை எடுத்து வா. நான் உனக்கு வேண்டிய பழங்களை அந்த கூடையில் வைத்து உனக்கு சரிபாதியாக தருகிறேன் என்று கூறியது. காலு காகத்தின் மனைவி ராணி காகமும் என்ன நடக்கிறது, எதற்கு கூடையை கேட்கிறார் என்று தெரியாமலேயே ஒரு கூடையை எடுத்து வந்து கொடுத்தது. பிறகு ராஜகுருவி தன்னுடைய கூடையிலிருந்து பாதி பழங்களை அந்த கூடையில் வைத்து பாதி பழங்களை தன்னுடைய நண்பனான காலு காகத்திடம் கொடுத்துவிட்டு ராஜகுருவி தன்னுடைய வீட்டிற்கு சென்று விட்டது. அப்பொழுது ராணி காகம், காலுவே, நீங்கள் எடுத்துட்டு போன கூடை எங்கே? இந்த கூடையில் பாதி பழங்களை வச்சுட்டு ராஜகுருவி அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. என்ன நடந்தது? நம்மளுடைய கூடை எங்கே என்று கேட்டாள். அதற்கு காலு காகமோ, ராணி காகமே, நான் நிறைய பழங்களை வைத்து கொண்டு ஒரு மரத்தில் நின்றிருந்தேன். அப்பொழுது ஒரு மோசமான கழுகு வந்து நான் வைத்திருந்த அனைத்து பழங்களையும் கூடையோடு தரவில்லை என்றால் என்னை கொன்று விடுவேன் என்று மிரட்டியது. அதனால் அனைத்து பழங்களையும் அந்த மோசமான கழுகிற்கு கொடுத்து விட்டேன். நான் மீண்டும் காட்டிற்கு சென்று உணவு எடுத்து வருகிறேன் என்று கூறினேன். ஆனால் எனது நண்பன் ராஜுதான், மழை வருவது போல் இருக்கிறது. நீ மீண்டும் காட்டிற்கு சென்று உணவு எடுத்து வருவதற்குள் மழை வந்துவிடும். நான் வைத்திருக்கும் உணவுப் பொருட்களில் பாதியை உனக்கு தருகிறேன் என்று அவன் சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே மழை வந்தது. அதனால் இருவரும் வீட்டிற்கு வந்து விட்டோம். அதனால்தான் அவன் பாதி பழங்களை எனக்கு கொடுத்து விட்டு போகிறான். இவ்வாறு காலு காகம் காட்டில் நடந்த அனைத்தையும் தன் மனைவி ராணி காகத்திடம் கூறியது. பிறகு ராஜகுருவி அந்த பழங்களை எடுத்துக்கொண்டு தன்னுடைய வீட்டிற்கு சென்றது. அப்பொழுது சீச்சு குருவியும் துணிக்குருவியும் தன்னுடைய வருகைக்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள் என்று நினைத்தது. அப்பொழுது இடியும் மின்னலும் அதிகமாக இருந்தது. துணிக்குருவி ராஜகுருவியிடம், நீங்கள் வருவதற்கு ஏன் இவ்வளவு தாமதமாகிவிட்டது? நானும் சீச்சுவும் உங்களின் வருகைக்காக காத்து கொண்டு இருந்தோம். சீச்சுவும் இந்த இடி மின்னலுக்கு மிகவும் பயந்து விட்டாள். அவளுக்கு மிகவும் பசி எடுப்பதாகவும் கூறினாள். ஆமாம், நீங்கள் காட்டிற்கு சென்று உணவை எடுத்து வருகிறேன் என்று சொன்னீர்கள். ஆனால் இப்பொழுது பாதி கூடை உணவுதான் இருக்கிறது. மீதி உணவுப் பொருட்களான பழங்கள் எங்கே காணவில்லை என்று கேட்டாள். அதற்கு ராஜகுருவியோ,
காட்டில் நடந்த அனைத்தையும் தன் மனைவி துணிக்குருவியிடம் கூறியது. ஒரு மோசமான கழுகு வந்து காலுக்காகம் வைத்து கொண்டு இருந்த உணவுகளை பறித்து சென்றது. அதனால் நான் கொண்டு வந்த உணவில் பாதியை நான் கொடுத்து விட்டேன் என்று ராஜு குருவி தன் மனைவி துணிக்குருவியிடம் காட்டில் நடந்த அனைத்து விஷயங்களையும் கூறியது. பிறகு 3 பேரும் அந்த உணவுப் பொருட்களை சாப்பிட்டார்கள். அப்பொழுது அவர்களின் மேற்கூரை மிகவும் நனைந்து தண்ணீர் சொட்ட ஆரம்பித்தது. சீச்சு குருவி மிகவும் பயத்தோடு தன்னுடைய அம்மாவின் அருகில் சென்று நின்று விட்டாள். ஐயோ அம்மா, நம் வீட்டில் மழைநீர் சொட்ட ஆரம்பித்து விட்டது. எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது அம்மா. ஐயோ அம்மா, பயமா இருக்கு என்று அலறினாள். துணிக்குருவியோ, பயப்படாதே சீச்சுமா, நாம் பாதுகாப்பான வேறொரு இடத்திற்கு சென்று விடலாம். அம்மா இருக்கிறேன், நீ பயப்படாதே என்று தைரியமாக தன்னுடைய குழந்தை சீச்சுவிற்கு தைரியத்தை கொடுத்தாள். அப்பொழுது துணிக்குருவி ராஜு குருவியிடம், ராஜு குருவியே, நாம் இப்பொழுது என்ன செய்வது? வீட்டில் மழைநீர் சொட்ட ஆரம்பித்து விட்டது. ஐயோ, இந்த மழை நின்றுவிட்டால் தான் நமக்கு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும். இல்லையென்றால் நம் வீடு இந்த மழையோடு பழுதாகிவிடும். இந்த மழையில் நாம் எங்கு சென்று பத்திரமாக இருப்பது என்று 3 பேரும் மழை நிற்குமா என்று கவனமாக பார்த்து கொண்டு இருந்தார்கள். ஆனால் மழை இன்னும் அதிகரித்தது. துணிக்குருவியின் வீட்டில் தண்ணீர் மிதக்க ஆரம்பித்தது. அப்பொழுது ராஜுக்குருவி யோசிக்காமல், துணைக்குருவியே, எனது நண்பன் காலுவின் வீட்டிற்கு இன்று ஒரு நாள் மட்டும் உதவி கேட்டு செல்லலாம். நாளை மறுநாள் மழை நின்றதும் நம்முடைய வீட்டை மழை வந்தால் ஒழுகாதவாறு நாம் நன்றாக கட்டி கொள்ளலாம். இன்று ஒரு நாள் மட்டும் அவனிடம் உதவி கேட்கலாம். அவன் கண்டிப்பாக செய்வான் என்று துணிக்குருவியிடம் கூறியவுடன் துணிக்குருவியும் யோசித்து பார்த்து, நம் வீட்டில் இருந்தால் நம் நிலைமை இன்னும் மோசமாகிவிடும் என்று, சரி, காலுக்காகத்தின் வீட்டிற்கே செல்லலாம் என்று நினைத்து 3 பேரும் அந்த வீட்டில் அந்த உணவுப் பொருட்களை எடுத்துக்கொண்டு மழையில் காலுக்காகத்தின் வீட்டிற்கு சென்றார்கள். ஆனால் அப்பொழுதும் இடி மின்னலின் தாக்கம் மிகவும் அதிகமாக இருந்தது. காலுக்காகத்தின் வீட்டில் ராஜு குருவி கொடுத்த அந்த பழங்களை 3 பேரும் சாப்பிட்டு கொண்டு இருந்தார்கள். அப்பொழுது ராஜு குருவி காலுக்காகத்தின் வீட்டிற்கு சென்று காலுக்காகத்தின் வீட்டின் கதவை தட்டி உதவி செய்வதாக கேட்டது. காலு நண்பா, காலு நண்பா என்று சத்தமாக கூப்பிட்டு கொண்டே இருந்தது. தன் குழந்தை மழையில் நனைவதை பார்க்க முடியாமல் அந்த கதவை தட்டி கொண்டே இருந்தது. ராணிக்காகமே, எனது நண்பன் தான் இந்த மழையில் ஏதாவது உதவி கேட்டு நம்முடைய கதவை தட்டுகிறான் என்று நினைக்கிறேன் என்று காலுக்காகம் கூறியவுடன் ராணிக்காகம், அப்படியெல்லாம் ஒன்றும் நீங்கள் போய் கதவை திறக்க வேண்டாம், அவர்கள் மழையிலேயே நிற்கட்டும் என்று ராணிக்காகம் திமிராக கூறியது. காலுக்காகமோ, உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சின்னு ஒன்று இருக்குதா? இன்றைக்கி நம்ம சாப்பிட்றதுக்கு உணவே அவங்க கொடுத்தது தான். அவங்க மட்டும் கொடுக்கலைன்னா இன்றைக்கி நம்ம குழந்தையோடு சேர்த்து நம்ம எல்லாருமே இன்றைக்கி பட்னியோடு தான் இருந்திருக்கணும். இந்த உதவியை நீ எப்படி மறந்த? நான் கண்டிப்பாக என் நண்பனுக்கு உதவி செய்வேன் என்று காலுக்காகம் ராணிக்காகத்தை கோபமாக திட்டிவிட்டு தன் வீட்டு கதவை திறந்து வெளியில் வந்து தன் நண்பனின் பார்த்தது. காலு நண்பா, என் வீட்டின் மேற்கூரை மிகவும் மோசமாகிவிட்டது. அதனால் என் வீட்டிற்குள் மழைநீர் புகுந்து விட்டது. இன்று ஒரு நாள் மட்டும் உன்னுடைய வீட்டில் நாங்கள் 3 பேரும் தங்கிக் கொள்ளலாமா? எனக்கு இந்த ஒரு உதவியை மட்டும் நீ செய். நான் நிச்சயமாக நாளை மறுநாள் என் வீட்டை சரி செய்து கொள்வேன். ஐயோ ராஜு நண்பா, இதையெல்லாம் நீ கேட்க வேண்டுமா? இது உன்னுடைய வீடு மாதிரி. வா, நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே போகலாம். எல்லாரும் உள்ளே வாங்க என்று காலுக்காகம் கூப்பிட்டது. பிறகு அனைவரும் காலுக்காகத்தின் வீட்டிற்குள் சென்றார்கள். கையில் பாதி பழக்கூடை இருந்ததை ராணிக்காகம் பார்த்தது. நாம் நினைத்தது மிகவும் தவறு. அவர்கள் மீதி பழக்கூடையும் எடுத்து வந்துட்டாங்களே. நாம் இனிமேல் ஒருபோதும் இவ்வாறு எண்ணங்களை வைத்து கொள்ளக்கூடாது என்று ராணிக்காகம் வருத்தப்பட்டது.
பிறகு ஜோஜோ காகமும் சீச்சு குருவியும் ஒரு பந்தை எடுத்துக்கொண்டு பக்கத்தில் இருக்கும் அறைக்கு சென்று விளையாடினார்கள். ராணி காகமும் துணிக்குருவியும் பழங்களை மேசையின் மேல் வைத்து கொண்டு இருவரும் பேசிக்கொண்டு இருந்தார்கள். ராணி காகம் அப்பொழுது துணிக்குருவியிடம், துணி அக்காவே, நீங்கள் இங்கேயே இருங்க, நான் இந்த மலைக்கு சூடாக எல்லாருக்குமே காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் என்று ராணி காகம் கிச்சனுக்குள் சென்றது. பிறகு ராணி காகம் அனைவருக்கும் அந்த மழைக்கு இதமாக சூடாக காஃபியை போட்டு கொடுத்தது. குட்டி பசங்களான ஜோஜோவிற்கும் சீச்சு குருவிக்கும் பிஸ்கட்களை எடுத்து கொடுத்தது. பிறகு 4 பேரும் அந்த சூடான காஃபியை குடித்தார்கள். ராஜு குருவிக்கும் காலு காகத்திற்கும் வெளியில் சென்று கொடுத்து விட்டது. அவர்கள் இருவரும் வீட்டிற்கு வெளியில் நின்று காஃபியை குடித்து கொண்டு இருந்தார்கள். அப்பொழுது ராஜு குருவி, காலு நண்பா, இன்று ஒரு நாள் உன் வீட்டில் எங்களுக்கு இடம் கொடுத்ததற்கு மிக்க நன்றி. நாளை மறுநாள் கண்டிப்பாக என் வீட்டை நான் சரி செய்து கொள்வேன். அட ராஜு குருவியே, நீ இப்படி பேசுவாய் என்று நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. நீ யாரு? நீ என்னுடைய நண்பன். நான் உனக்கு உதவி செய்யாமல் யாருக்கு உதவி செய்ய போகிறேன்? நாளை மறுநாள் விடியட்டும், மழையும் ஓயட்டும், நானும் உன்னுடன் வந்து உன் வீட்டை சரி செய்து தருகிறேன் என்று இருவரும் பேசிக்கொண்டு இருந்தார்கள். அப்படியே அந்த இரவும் முடிந்தது. மழையும் ஓய்ந்து விட்டது. காலை மறுநாள் காலு காகமும் ராஜகுருவியும் தன்னுடைய வீட்டிற்கு சென்று பழுதான மேற்கூரையை சரி செய்து கொண்டு இருந்தார்கள். துணிக்குருவியும் அவர்களுக்கு தேவையான பொருட்களை எடுத்து கொண்டு இருந்தாள். காலு காகம், ராஜகுருவி, துணிக்குருவி 3 பேரும் சேர்ந்து அவர்களுக்கு தேவையான ஒரு அழகான மர வீட்டை காலு காகத்தின் வீட்டிற்கு அருகிலேயே நீட்டாக கட்டி வைத்து விட்டார்கள். பிறகு துணிக்குருவி தன்னுடைய புதிய வீட்டிற்குள் செல்வது போல் தன்னுடைய வீட்டிற்குள் சென்று விட்டாள். காலு காகமும் அங்கிருந்து தன்னுடைய வீட்டிற்கு சென்றது. பிறகு அனைவரும் வீட்டிற்குள் சென்று உணவுப் பொருட்களை சாப்பிட்டார்கள். சீச்சு குருவியோ தன்னுடைய புது வீட்டின் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்து, அம்மா, எனக்கு இந்த வீடு மிகவும் பிடிச்சிருக்கு அம்மா. முன்னாடி இருந்ததை விட இப்போ இந்த வீடு ரொம்ப அழகா இருக்குது அம்மா. எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு என்று சீச்சு குருவியும் கூறினாள். பிறகு 3 பேரும் அந்த வீட்டில் நிம்மதியாக வாழ்ந்தார்கள். ஹலோ குட்டீஸ்களா, இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால், நமக்கு உதவியவர்களுக்கு நாம் கட்டாயம் உதவ வேண்டும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுக்கு நாம் உதவி செய்து வாழ்ந்தால்தான் நமக்கு உதவுவார்கள். நாம் அவசர காலத்தில் இருக்கும் பொழுது நம் சொந்தக்காரர்களை விட அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள்தான் நமக்கு உதவி செய்வார்கள். எனவே அனைவரும் அக்கம் பக்கத்தோடு இணைந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்து வாருங்கள். யாரும் சண்டை போடாதீர்கள். ஓகே குட்டீஸ், இன்று கதை முடிந்தது. அனைவரும் நமது குட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.